இந்த கயிறை வச்சு என்ன வேணா பண்ணலாம். ஆறு கட்டலாம், மாடு கட்டலாம், கோழி கட்டலாம், எல்லாம் கட்டலாம். உடனே சரி, இந்த கயிறு வந்து நம்ம சொன்னதெல்லாம் செய்யுமா? சொன்னது செய்யுமா? இன்னும் நிறைய மேட்சுக்கு வச்சிருக்கேன். சரியா? சொன்னது செய்யுமா? பார்க்கலாமா? ஏய் தம்பி நெல்டா, டேய் தம்பி, டேய் நெல்டா, என்ன சொல்ல சொல்லு. நிற்க ஏன் நிற்க மாட்டேன்? இல்லை என்ன இல்லை, அதுக்கு என்ன இல்லை, நீர் இல்லை. சூப்பர், உங்களுக்கு நீங்க கிளாப் பண்ணுங்கப்பா, எல்லாம் கிளாப் பண்ணுங்கப்பா. இதுக்கு என்ன இல்லை, நீர் இல்லை. நீர் இருந்தா இது நிச்சயம், சொன்னதெல்லாம் நிச்சயம் செய்யும். அப்படித்தானே? உங்களுக்கு உயிர் இருக்கா? கை காட்டுங்க, கை தூக்குங்க. உயிர் இருக்கு. சரி, நீங்க வந்து சொன்னதெல்லாம் செய்வீங்க அப்படித்தானே? சரி, இப்போ உயிரில்லாத கைக்கு உயிரில்லாத மனுஷன் உயிர் கொடுக்குறது யாரு? கிறிஸ்தவத்துல. அப்போ நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா, இதுலதான் விடுதலை கிடைச்சிருக்கு கண்டுபிடிச்சிருக்கு. ஒரு டவுட் இருக்கும். நான் ஒரு அம்மாவுக்கு கவர்மெண்ட் கிட்னி பிரச்சனை சரியாயிடுச்சு, அவங்களுக்கு இதே கல்யாணம் கேட்டேன். ஆனால் அவங்க வீட்டுக்கு நான் ஒரு 10 டைமாவது போயிருப்பேன். ஆனால் வேற யாரும் அவங்க வீட்டுக்கு போகும். கடைசியில் சொன்ன கூட அந்த அம்மாவுக்கு தோணுச்சு, ஆமாம் இப்போ நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ பிரயாசப்பட்டுருக்கீங்க. அப்போ நான் இன்னும் ஜோம் பண்ணா அடுத்த ஒரு பிரச்சனை யார்கிட்ட போவீங்க? பாஸ்கிட்ட போவீங்க, கிளியர் ஆயிடும். இது வாழ்க்கையில பிரச்சனைகள் வரதான் எல்லாத்துக்கும். அப்போ அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு யார் இருக்கா? உங்களுக்காக உங்கள் குடும்பத்தை மாதிரி உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி இருக்கு யாருன்னா ஊழியக்காரங்க தான் இருக்கு. ஏன்னா அவங்க அதுக்காகவே தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணி வர்றாங்க. சரியா? அதனால் உங்களுக்கு விடுதலை கொடுத்து நீங்கள் சந்தேகப்படணும், இயேசு தான். சரியா? ஏன்னா பலர்கிட்ட போகிறோம், இயேசு வந்து தள்ளவே மாட்டார். நீ அங்கே போன எங்கே வராது அப்படின்னு சொல்ல மாட்டார். நான் உனக்கு உதவி செய்வேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து 2 அல்லது 3 பேர் ஒரு மண்டப்பட்டாலும் நம்ம வந்துடுவோம். நம்ம சேர்ந்து ஜெபிக்கும்போது அந்த இடத்துல வந்து ஆசீர்வதிக்கும். சரியா? அதனால விடுதலை கொடுத்து யார் தான்? இயேசு. அதை நீங்கள் நம்புங்க. நம்புனா இன்னும் அடுத்த இடத்துல நீங்கள் செய்யலாம், அடுத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கலாம். சரியா? சரி, ஐயா ஜோமன் மனதாப்பட முடியுமா?